வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் கதை என்பது இன்றியமையாத ஒரு அம்சமாகிறது. குழந்தைகளை தூங்க வைக்க, மாணவர்களுக்கு நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்க, சமயங்களில் மனைவியை சமாளிக்க கதை தேவைப்படுகிறது. நமது செவ்வாய்க்கிழமை மாலைகளை சுவையுள்ளதாக மாற்றுவதற்கு நம்முடைய கதைகள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து கதைப்போம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நாம் பார்க்க போகும் கதையின் தலைப்பு அரசாங்க அதிகாரியின் நாய். இந்த கதை ஆண்டன் செக்காவ் அப்படிங்கிற ரஷ்ய நைட்டரான கதை. ஆண்டன் பவுலோச் செக்காவ் அப்படிங்கிற முழு பெயர் கொண்டவர். லியோ டால்ஸ்டாய், தாஸ்காவஸ்கி இந்த மாதிரியான ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு எழுத்தாளர். 18ஆம் நூற்றாண்டில் ரொம்ப சிறப்பாக இருந்தவர். இவருடைய சிறுகதைகள்லாம் சாமர்செட் மாம், மாப்பசன், எர்னஸ்ட் ஹெமிங்வே இந்த ஒரு ரேஞ்சுக்கு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சிறப்பான ரைட்டர். இவர் எழுதிய ஒரு சிறுகதை தொகுப்புலேருந்து இந்த ஒரு கதை எனக்கு நினைவுக்கு இருக்குது. வழக்கம் போல் சம்பவங்கள், பெயர்களை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கிறேன். கதைக்குள்ளே போகலாமா? ராமலிங்கம் ஹாலில் சோஃபாவில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கார். காலை 7 மணி. வெளியே கேட் தட்டுற சத்தம் கேட்குது. யார் இந்த நேரத்தை கூப்பிட்றாங்க அப்படின்னு போய் பார்க்குறாரு. கதவு திறந்தால் முனிசிபல் கார்பரேஷனோட சானிடரி இன்ஸ்பெக்டர் சிவகுமார் சார் நின்றுருக்கார். உங்களுக்கு காலைல வந்திருக்காரு அப்படின்னு அவருக்காக கதவு திறந்தார். அவர் வந்தார். கூடவே ஒரு நாய், ரொம்ப நல்ல பழகின நாய் மாதிரி, எந்த ஒரு சங்கோச்சம் இல்லாமல் அவர் கூடவே வந்துச்சு. இவருக்கு ஒன்றும் புரியல, என்ன காலங்கத்தால் நாயை கூப்பிட்டு நீங்கள் சுற்றின்னு இருக்காருன்னு. வந்தார், உள்ளே உட்காந்தார். அவருக்கு ஒரு சேர் போட்ட நடு ஹாலில் உட்காந்துட்டார். நாய் ஒரு பக்கத்தில், சேர் பக்கத்தில் படுத்துன்னு 2 காலுக்கு நடுவில் அந்த முகத்தை வழக்கம் போல் போச்சுன்னு தூங்க ஆரம்பிச்சிச்சு. ராமலிங்கத்துக்கு என்ன எப்படி கேட்குதுன்னு தெரியல. முனிசிபல் கார்பரேஷனில் ஒரு சானிட்டரி இன்ஸ்பெக்டரு, ரொம்ப இவருக்கு உதவியானவர். ராமலிங்கத்துக்கு எதனா ஒரு பிறப்பிறப்பு சான்றிதழ் வாங்கணும், பேர் மாற்றம் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப உதவியாக இருக்கிறவர். அதனால் அவர்கிட்ட ஒன்றும் கேட்கல. என்ன இது, அவர்கிட்ட போய் நான் யார் என்னன்னு கேட்க முடியாதுன்னு. சொல்லுங்கள் சார், என்ன சார் இவ்வளோ காலையில் அப்படின்னார். இவர் சொன்னார், அது ஏன் சார் கேட்குற, இந்த டெங்கு ஃபீவர் பரவுதுன்ட்டு தெருவா போய் அளவு எடுத்துன்னு சொல்கிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க. எல்லாம் என்னோடய எஸ்எஸ்லாம் நேற்றெல்லாம் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ என்னை ஒரு ரீசெக் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு காலையிலேயே ரிப்போர்ட்டை அப்லோட் பண்ண சொல்லி கமிஷனர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிச்சிடறேனார். ஐயோ தாராளமாக உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு பேப்பரை படிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் இவருக்கு ஒன்றும் பேப்பர்லேயே மூடு போல், நாய் மேலேயே பார்த்துன்னு இருக்கார். நாய் நல்லா சுகமாக தூங்கிட்டு இருக்கு. அவர் உட்காந்து ஒவ்வொன்றா எல்லாம் எஸ்ஐ சார் மும்முரமாக உட்காந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தார். உள்ள ராமலிங்கம் ஒய்ஃப் திலகவதி சமையல் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே முன்னிட்டு உட்காந்துருக்காரு. ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கும். அப்புறம் திடீர்னு ராமலிங்கம் சார் அப்போ தான் கொஞ்சம் சுய நினைவு வந்த மாதிரி, சார் காஃபி சாப்பிட்லாம் சார் அப்படின்னார். சிவகுமார் சார் அதுக்கே காத்திருந்த மாதிரி தலை நிமிந்து பார்த்து, கொஞ்சம் காஃபி குடித்தா தேவலாம் போல தான் இருக்குது, காலையிலேருந்து சுற்றின்னு இருக்கேன் அப்படின்னார். உடனே அவர் உள்ளே பார்த்து குரல் கொடுத்தாரு, பேபி சாருக்கு ஒரு காஃபி போடு அப்படின்னார். அந்த அம்மா காஃபி போட்டு உள்ளேருந்து கூப்பிட்டாங்க. என்னங்க காஃபி ரெடின்னாங்க. இவர் போய் டபரா செட்டில் காஃபி எடுத்து வந்து கொடுத்தாரு. அவர் கொஞ்சம் ஆற்றிட்டு குடிக்க ஆரம்பித்தார். நாய் படுத்திருந்த நாய் காஃபி வாசனைக்கு நல்லா எழுந்து நின்று 2 காலையும் நீட்டி மொழிக்குன்னு திமிர் முடிச்சிச்சு. சட்டுன்னு என்ன பண்ணார், இவர் கொஞ்சம் காஃபியை டபராவில் ஊற்றி நாய்க்கு ஊற்றினார். அப்படியே அருவருப்பாக இருக்குது. ராமலிங்கம் என்ன நடுகாலில் ஒரு காஃபி ஊற்றுறாருன்ட்டு நாய் நல்லா சலக்கு பழக்குன்னு நக்கி குடிச்சிச்சு. என்ன பண்ண முடியும்? நான் ராமலிங்கத்துக்கு அரசாங்க அதிகாரிக்கிட்ட போய் என்ன பேச முடியும்? மருதமலையில் வடிவில் சொல்லுற ஒரு உயர் அதிகாரின்னா மரியாதை வேணான், அந்த மாதிரி அமைதியாக பார்த்துன்னு இருக்கார். அவர் எல்லாத்தையும் பார்த்து முடித்தார். அந்த காஃபியை நக்கி குடிச்சிட்டு ராமலிங்கத்தை நாய் ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குது போகுது. அப்படி தான் இவருக்கு தோணுச்சு. சட்டுன்னு அங்கே ஒரு சிங்கிள் சோஃபா இருந்துச்சு. அது மேலே ஏறி உட்காந்துக்குச்சு நாய்.
ராமலிங்கத்துக்கு என்னென்னு என்ன சொல்கிறேன்னே தெரில, அமைதியாக அப்படியே பார்த்துன்னு இருக்காரு. அவர் சிவகுமார் சார் இவர் பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தார். அப்படியே நாயை பார்த்தார். இவர் ராமலிங்கத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு சிவா சார் அவர் பாட்டுக்கு வேலையை தொடர்ந்து நிற்கார். இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் ஒரு கடைசி பேப்பர் வரையும் வந்துட்டார் சிவகுமார் சார். அப்பாடா கொஞ்ச நேரத்தில் முடிச்சுடுவார் அப்படின்னு நினைக்கிற நேரத்துக்கு கீழே குதிச்ச நாய் நேராக சமையல் அறை போயிடுச்சு. உள்ளேருந்து ராமலிங்கத்தோட மனைவி குரலுங்க, என்னங்க நாயின்னு கத்துறாங்க. இவர் அங்கேருந்து கோவம் என்ன பண்ண தெரியல. அங்கே பக்கத்தில் ஒரு குடை இருந்துச்சு, அது எடுத்துன்னு போனார். நாய் வெளியே ஓடி வந்துடுச்சு. ராமலிங்கம் சிவகுமார் சாரை பார்த்து, சார் நாய் கொஞ்சம் அதட்டி வைங்களேன் சார்னார். உடனே சிவா சார் ராமலிங்கத்தை பார்த்து, சார் உங்கள் வீட்டு நாய் நான் எப்படி சார் அடக்கிறது அப்படின்னார். ஐயோ நாய் உங்கள் கூட வரல இருந்துச்சுன்னா உங்கள் நாய் நினச்சேனே சார். சார் அது பாட்டுக்கு எந்த சங்கோஜம் இல்லாமல் என் கூடவே வரவே நான் வெளியே உங்கள் நாய் போனது திருப்பி நீங்கள் கதவை தந்தோம் உள்ளே வருதுன்னு நான் நினச்சிருந்தேன் சார் அப்படிங்கிறார். வந்துச்சு பாருங்கள் ராமலிங்கத்துக்கு ஒரு கோவம். நேராக போய் கேட்டை திறந்து வச்சுட்டு கொடையிலேயே ஒரு விசிறுனார். ஓடிச்சு நாய், வெளியே ஓடிச்சு. அங்கேருந்து கதவை சாத்திட்டு உள்ளே வர்றார். அதனால் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துன்னு ஒரே குரலில், நாய் உங்களுது இல்லையா அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு 2 பேரும் அசட்டுத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அமைதியாக இருந்தாங்க. அதுக்குள்ளே சிவாசா எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. பேப்பர்லாம் பேக்கில் போட்டுன்னு மொபைலை பாக்கெட்டில் போட்டுன்னு, ரொம்ப நன்றிங்க வரேன் சார் அப்படின்னு கிளம்பிட்டார். ராமலிங்கம் போய் அவர் கதவை தந்து வெளியே அனுப்பிச்சிட்டு உள்ளே வந்தார். மனைவி பார்த்து சொன்னார், பா அரசாங்க அதிகாரியை மதிக்கிற மாதிரியே அவர் கூட வர நாய் அவர்தே இல்லையோ அவர் கூட வந்தான்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு மதிக்க வேண்டியது இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாடான்னு சோஃபாவில் உட்கார்றார். இது அந்த காலத்தில் இந்த ஜார் மண்டகள் காலத்தில் அதிகாரிங்க பண்ணி அட்டூழியத்தெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணி ஆண்டன் செக்கோ எழுதின கதை. அதை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கினேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். வணக்கம். யாரும் இருக்கும்